ஸ்கிரிப்டா இருக்கும். இதுக்குள்ள வேணா நம்ம போயிட்டு ஸ்கிரிப்ட பாத்துக்கலாம். சோ எப்படி ஸ்கிரிப்ட்லாம் எடுக்கணும்னா சொல்றேன். வெப்சைட் வந்துட்டு kubernetes.io ஸ்பெல்லிங் தப்பா போட்டுட்டேன். இங்க இருக்கா https://kubernetes.io அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் தேர். அந்த அவங்களுடைய வெப்சைட் இதுதான். ஓகே, ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. Kubernetes is also known as the இதுக்குள்ள போகலாம். ஸோ இங்க வந்துட்டு ஒர்க் லோட்ஸ், சர்வீஸ் லோடு, பேலன்சிங், ஸ்டோரேஜ், கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம இங்க வந்து உங்களுக்கு பார்ட்ஸ்னா ஆல்ரெடி என்னன்னு தெரியும். ஐயோ இது தப்பா பிரிண்ட் ஆகுது. ஸோ பாட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். வாட் இஸ் பாட்? பாட்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸா? collection of container. கலெக்ஷன் ஆஃப் கண்டெய்னர். அதுக்குள்ள கண்டெய்னர் இருக்கும், அது ஓகே. பாடுக்குள்ள கண்டெய்னர் இருக்கும். பாடுனா என்னது? அதுக்குள்ள கண்டெய்னர் இருக்குன்றது மட்டும் பாடு கிடையாது. வாட் இஸ் பாடுன்னு ரைட் பண்ண ஸ்பெல் பண்ணு. EC2. EC2ன்றது பாடு கிடையாது. ஏசி கொஞ்சம் கம் ஆஃப் பண்ணியா? அதுன்றது என்னது? ஒரு ஸ்மாலஸ்ட் டெப்ளாயபிள் யூனிட். கரெக்டா? ஸோ அப்படிதான் சொல்லணும். அதுதான் வந்துட்டு கரெக்டான மீனிங். ஸோ யூ ஹேவ் டு டெல் வாட் இஸ் பாடுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு ரைட் பண்ணியிருப்பீங்க, நீங்க மறந்துருப்பீங்க. ஸோ அதை எடுத்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடுன்றது ஒரு ஸ்மாலஸ்ட் டெப்ளாயபிள் யூனிட். அதுக்குள்ள நீங்க கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ அதுக்குள்ள கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணும்போது மோர் தென் ஒன் கண்டெய்னர்ஸ் யூ கேன் ரன். பட் என்ன பண்ணணும்னா மோஸ்டா ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னர் தான் இருக்கும். டைட்லி கப்பல்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த கண்டெய்னர் இல்லைன்னா இந்த கண்டெய்னர் ஒர்க் ஆகாது அப்படின்ற கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாடுக்குள்ள போடுவாங்க. கரெக்ட்? ஸோ இட் இஸ் a smallest deployable unit. நோடுக்குள்ள தான் என்ன இருக்கும், நம்மளுடைய பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு யூ ஜஸ்ட் கோ ஹியர். இப்போ ஒரு பாடு உள்ள கிரியேட் ஆகியிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? வாட் இஸ் a command to check the pod? kubectl pod-a get pods அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? kubectl get pods அப்படின்னு சொல்லிட்டு you need to give. இதுலயும் டாக்கர் மாதிரி தான். இப்போ டாக்கர்ல எப்படி இமேஜஸ்லாம் இருக்குன்னு பாப்பீங்க. என்னன்னு கொடுப்பீங்க? டாக்கர் இமேஜஸ் கொடுத்தா எல்லா இமேஜஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ரன்னிங் கண்டெய்னர்ஸ்லாம் பக்கத்துக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும் சரவணன்? ரன்னிங் கண்டெய்னர்ஸ்லாம் டாக்கர்ல செக் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? மறந்துருச்சா? நோடு திருப்பி பார்த்து சொல்ற. நீ சொல்லு. நீ புதுசா ஒரு கமெண்ட் சொல்ற. டேய், கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க தான் எனக்கு AWSக்கு ட்ரைனரா இருந்தீங்களான்னு கேட்பீங்க உங்களுக்கு எல்லாரும். சரி சொல்லுங்க யாராச்சும். வாட் இஸ் த கமாண்ட் டு செக் த ரன்னிங் கண்டெய்னர்ஸ் இன் யுவர் டாக்கர்? டாக்கர் ds. ஓகே, அப்புறமா ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸ் எல்லா கண்டெய்னரும் பக்கத்துக்கு என்ன கமாண்ட்?
இது ஒரு டாக்கருக்கு உள்ள போகிறதுக்கு என்ன கமாண்ட்? அப்புறம் டாக்கர் exe IT container ID. அப்புறம் ஹைஃபன் ஹைஃபன் அந்த பாஷோட இது கொடுக்கணும். கரெக்டா? bin bash அப்படின்னு கொடுப்பீங்க. வேற என்ன கமாண்ட்ஸ் இருக்கு நமக்கு டாக்கர்ல? வால்யூம்ஸ், நெட்வொர்க்ஸ். வால்யூம்ஸ், நெட்வொர்க்ஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி வால்யூமை மவுண்ட் பண்றது, எப்படி வால்யூமை கிரியேட் பண்றது, பேக்கப் எடுக்கிறது. ஸோ அது எல்லாமே இதுல வரும் குபர்னெட்டிஸ்ல. ஓகேங்களா? நீங்க ரைட் பண்ணும்போதே டாக்கர் வால்யூமை நீங்க எடுத்து வால்யூம் மவுண்ட் கொடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, இதுல நான் அது கிரியேட் பண்ணது இருக்கா போய் பார்க்கலாம். இன்வெஸ்ட் யூரோப்ல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு ஸ்டாப் பண்ணதுன்னா ஸ்டார்ட் பண்ணுவேன். Kubernetes commands and then deployment ரெண்டு ஃபைல் இருக்கு. ஓகேவா? டெப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு டெப்ளாய்மெண்ட் YAML ஃபைல் ஒன்று இருக்கு, சர்வீஸ் YAML ஃபைல் ஒன்று இருக்கு. டெப்ளாய்மெண்ட் YAML ஃபைல்ல என்ன டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த இமேஜ் புல் பண்ணணும் அப்படின்றதை நம்ம இதுல போடுவோம், டெப்ளாய்மெண்ட் YAML ஃபைல்ல தான் போடுவோம். நீங்க அந்த மாதிரி டெப்ளாய்மெண்ட் YAML ஃபைல்ல எந்த இமேஜ் புல் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த YAML ஃபைலை நம்ம போட்டு இது ரன் பண்ணிடுறோம். போர்ட் நம்பரை அசைன் பண்ணலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, போய் நம்மளால செக் பண்ண முடியாது. தெரியுமா? நம்ம பண்ணோம்ல, டாக்கர்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம போர்ட் நம்பர் அசைன் பண்ணலன்னா நான் என்ன சொல்லுவேன், இது கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு, ஆனா அந்த கண்டெய்னர் என்னால எந்த போர்ட் நம்பர்ல போய் செக் பண்ண என்னால பார்க்க முடியாது. அதுக்காக we need to assign the host port and container போட்டு நம்ம அசைன் பண்ணிருப்போம் கண்டெய்னர். கரெக்டா? சோ அதே மாதிரி இங்க டெப்ளாய்மெண்ட் YAMLல நம்ம என்ன பண்ணிடுவோம், இமேஜ் எல்லாம் கொடுத்துருவோம். இமேஜ்னு கொடுத்து அதோட நேம் கொடுத்து அவ்வளவுதான், இமேஜ் அது புல் பண்ணிட்டு வந்துரும் டாக்கர் ஹப்ல இருந்து. ஓகேவா? சர்வீஸ் YAML கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணும், உங்களுடைய ஃபைல் என்ன பண்ணுனா எக்ஸ்போர்ட் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணாது, அது உங்களால ரன் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது பாட் பத்தின கமெண்ட்ஸ், இது டெப்ளாய்மெண்ட் பத்தினது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் இப்ப சொல்றது மட்டும் கவனிச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு YAML ஃபைல் ஆக்சுவலா. ஓகேவா? விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கலாம். API இதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. எப்படி நம்ம Ansible ஒரு சின்டாக்ஸ்னு பார்த்திருப்போம்ல, Ansibleல ஃபர்ஸ்ட் 4 லைன் வரும். அது என்னது? அந்த ஹெட்டர் சொல்லுவோம்ல, அந்த ஹெட்டர்ல என்னென்ன இருக்கும்? become ஓகே, அது சூடோ யூசருக்காக கொடுக்கிறது. நெக்ஸ்ட் OS அதே மாதிரி இதுலயும் ஒரு 4 பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? YML ஸோ YMLக்கும் YAMLக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, எதுவும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அதோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் என்னது, YML. ஓகேங்களா? YAMLன்றது ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே YAML ஃபைல்ஸ் தான். ரெண்டுத்துமே நீங்க போட்டு இது இருக்குல்ல, இந்த விஷுவல் ஸ்டுடியோ இருக்குல்ல, இங்க நீங்க போய் போட்டு சேவ் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெண்டுத்துக்கு என்ன ஐகான் தான் காமிக்கும், இந்த டேக்ன்றது தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க ரெண்டுத்துல எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோடை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இந்த கோட்லாம் நீங்க நம்ம படிக்கணுமோ அப்படிலாம் படிக்கலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்க போய் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். ஆனா என்னென்ன லைக் டிக்ளரேட்டிவா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த API வெர்ஷன்ன்றது கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா?
ஏபிஐ வெர்ஷன் எதுக்காக யூஸ் பண்றீங்க? இந்த கைண்ட பொறுத்து உங்களோட ஏபிஐ வெர்ஷன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்கு? apps/v1 இருக்கு. இங்க கைண்ட்ல டெப்ளாய்மென்ட் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது 2 கைண்ட். இன்னைக்கு பார்க்க போறது 2 கைண்ட் which is deployment ஒண்ணு, இன்னொன்னு சர்வீஸ் ஒண்ணு. ஓகேவா? டெப்ளாய்மென்ட்ன்றது ஒரு அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். அதனால இங்க கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஆப்ஸ்னு ஒண்ணு இருக்கணும். ஓகேவா? ஸோ சர்வீஸ்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல ஆப்ஸ் இருக்காது. ஏன்னா அது போர்ட் நம்பர் மட்டும் தான் அசைன் பண்ணும். ஓகேவா? ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்க டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்றப்ப மட்டும் தான் என்ன இருக்கும்? ஆப்ஸ் இருக்கும். அந்த டெப்ளாய்மென்ட்க்கு ஆப்ஸ் இருக்கும். இதுவே நீங்க சர்வீஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டாங்க ஆப்ஸ் இருக்காது. மெட்டா டேட்டானா என்னது? நம்ம நிறைய இடத்துல மெட்டா டேட்டா ஏடபிள்யூஎஸ்ல பார்த்துருப்போம்ல. சம்திங் ஒரு அடிஷனல் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது தான் மெட்டா டேட்டா. நாட் டெக்னிக்கலி சம்திங்லாம் கிடையாது. மெட்டா டேட்டானா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க டேக் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெக்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ரெப்ளிகாஸ், டெம்ப்ளேட்டு, நம்மளுடைய கண்டெய்னர்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்குள்ள கொடுப்போம்னா ஸ்பெக்குக்குள்ள தான் கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெப்ளிகாஸ் 2 கொடுத்துருக்காங்க. ரெப்ளிகா 2னா ஏதாச்சும் ஐடியா இருக்கா? வாட் இஸ் ரெப்ளிகாஸ் 2? அது என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு 2 பாட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல ரெப்ளிகாஸ் அப்படின்னு கொடுத்து அவங்க 2 கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் கிரியேட்டிங் தி 2 பார்ட்ஸ் ஃபார் யூ. 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பாடை கிரியேட் பண்ணி கொடுக்கும். செலக்டார் அண்ட் தென் மேட்ச் லேபிள்ஸ் அப்படின்னா செலக்டாருக்குள்ள நம்ம வந்துட்டு மேட்ச் லேபிள்ஸை கொடுப்போம். அது இதுவும் வந்துட்டு லேபிள்ஸ் மாதிரி தான், நேம் மாதிரி தான். இது எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1ன்னு கொடுத்துருந்தா இவங்க இது எல்லாத்தையுமே கொடுக்கணும் அவசியமே கிடையாது. வெறும் இந்த ஸ்பெக்கை தூக்கி இங்க போட்டு கிரியேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ஒன்னே கிரியேட் ஆயிருக்கும். ரெப்ளிகாஸும் கொடுத்து நீங்க 2 இங்க கிரியேட் பண்ணிட்டா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்னா செலக்டாரும் டெம்ப்ளேட்டும் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன ஆகாது உங்களுக்கு? அந்த ரெப்ளிகாஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாது. புரியுதா? செலக்டார்னு ஒன்று வந்துட்டாலே அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? டெம்ப்ளேட்டும் லேபிள்ஸும் இருக்கணும். இந்த நேமும் சேமா இருக்கணும். அப்பதான் இது வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும், இல்லை கிரியேட் பண்ணி கொடுக்காது. புரியுதா? இங்க ரெப்ளிகாஸ்னு 2 கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த மேட்ச் டேபிள்ஸ் இருக்கிற பேரும் இந்த லேபிள்ஸ்குள்ள இருக்கிற பேரும் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். ரெப்ளிகான்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே அங்க செலக்டாரும் லேபிள்ஸும் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கான்செப்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்துடைய நேம் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். செலக்டார்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்? டெம்ப்ளேட்னு இருக்கு. ரெப்ளிகாஸ்குள்ள செலக்டாரும் டெம்ப்ளேட்டும் மேண்டேட்டரி. தெரியுதா? ரெப்ளிகாஸ்குள்ள தான் அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அதுக்குள்ள வந்துட்டு இந்த ஆப் கொடுத்து :http இருக்குல்ல, அதனால இது ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல http 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்குள்ள இருக்கிறதுனா கண்டெய்னர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் தெரியுதா? கண்டெய்னர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்பெக்குள்ள இருக்கிறது. ஓகே, கண்டெய்னர்ஸ் நேம் கொடுத்து இந்த நேம் வந்துட்டு நம்மளுடைய யூசர் டிஃபைன் நேம் தான். இந்த இமேஜ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? அவங்க புல் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம்? இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? அது லேட்டஸ்ட் வந்துட்டு புல் பண்ணும். அதுக்கப்புறமா கண்டெய்னர் போர்ட் என்ன அசைன் பண்ணிருக்காங்க? 80. நீங்க எத்தனை ரெப்ளிகாஸ் கிரியேட் பண்ணாலுமே அது போர்ட் நம்பர் 80 தான் வச்சு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இது அப்படியே கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்களுக்கு புரியுதா இல்ல டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லி. இதுல ஒரு பெரிய கான்செப்ட் உங்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா செலக்டார் போட்டா ரெப்ளிகாஸ் போட்டா 2 டேர்ம்ஸ் அடிஷனலா ஆட் ஆன் ஆகும். அதுதான் என்னது? செலக்டார்ஸும் டெம்ப்ளேட்டும். அப்படி டெம்ப்ளேட்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலி. வாட் இஸ் டெம்ப்ளேட்? எதுக்காக டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு காப்பி வேணும் அப்படின்னா நீங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பீங்களா? இந்த டெம்ப்ளேட்ல போய் அப்படியே எனக்கு ரெப்ளிகேட் பண்ணி இதே மாதிரி ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? டெம்ப்ளேட்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரெப்ளிகாவும் சேம் அதே மாதிரி தான். ஒரு காப்பி ஆஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க ரெப்ளிகாஸ் யூஸ் பண்ணுவீங்க. செலக்டர்னா எனக்கு இதே மாதிரி எனக்கு செலக்ட் பண்ணி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றீங்க. ஓகேவா? அதை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா இந்த ஆப் நேம் கொடுத்துருக்கீங்கல்ல, இதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணும். செலக்டருக்குள்ள மேட்ச் லேபிள்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட் மெட்டாடேட்டா லேபிள்ஸ்குள்ள தான் வந்துட்டு http இருக்கணும். இந்த ஒரு நேம்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? செலக்டருக்குள்ள வந்துட்டு லேபிள்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. செலக்டர்ஸ்குள்ள என்ன இருக்கணும்? மேட்ச் லேபிள்ஸ் இருக்கணும். ஓகே, டெம்ப்ளேட் மெட்டாடேட்டாக்குள்ள தான் என்ன இருக்கும்? லேபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணணும்? மனப்பாடம் தான் பண்ணணும். கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிடும். பை ஆகலமே நோ இஷ்யூஸ். அதுக்கான மெயின் வேர்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கா?
என்ன பாக்குற புரியுதா இல்லையா? 2 பாட கிரியேட் பண்றது. ஏன்னா நம்ம ஒரு 2 பாட கிரியேட் பண்ணலாம். உனக்கு வேணும்னா நீ ஒரு பாடன்னு கூட குடுத்துக்கலாம். இல்ல இங்க இது எடுத்து ரெப்ளிகாஸ் இல்லாம உனக்கு வேணும்னா கூட நீ கிரியேட் பண்ணிக்கலாம். நீ என்ன பண்ணுவானா அதுல ஏதாச்சும் இது கொடுப்ப வெப் சர்வர் அதுல நீ இது பண்ணுவ. ஒரு பாடம் எனக்கு பத்தாது, 2 பாடம் இருந்தா தான் எனக்கு பத்தும் அப்படின்னா நீ 2 பாடம் தான் கொடுக்கணும். சொல்ல போனா ரியல் டைம்ல 2 பாடலாம் இல்ல, ஹண்ட்ரட்ஸ் அதுக்கு மேல இருக்கிற பார்ட்ஸ் இருக்கும். நீ என்ன பண்ணுவ அந்த டைம்ல? ஒரு பாட் 2 பாட்லாம் நீங்க ஒர்க் பண்ண போறது இல்ல. they are going to be work in many parts. ஒரு 2 பாட்லாம் இல்ல. அதுவும் பாட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிராஷ் ஆயிடும். திருப்பியும் குபர்நெட்டிஸ் கிட்ட ஆட்டோ ஹீலிங் பவர் இருக்குன்னா அதுவே வந்து ரீக்ரியேட்டே பண்ணும் பார்ட்ஸ். ஓகேங்களா? சோ நீங்க எதுக்காக ரெப்ளிகாஸ்ல 2 குடுக்குறேன்றதே நம்ம கேட்கணும். இடத்துல வந்துட்டு 10 மோர் தென் 100 தான் இருக்கும் மோஸ்டா. ஓகேங்களா? சோ நீங்க வந்துட்டு இப்படியே ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனா இது ஆக்சுவலா ரியல் டைம்ல 2, 3 எல்லாம் இருக்காது. இதை விட அதிகமா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு சோ சர்வீஸ்னால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய போர்ட்டை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ சர்வீஸ்னா எக்ஸ்போஸ் தி வெப் ஆப். நீங்க இது வரைக்குமே பண்ணது என்னன்னா ஜஸ்ட் ஒரு டெப்ளாய்மெண்ட்டுக்கான கோடு தான். ஓகே, டெப்ளாய்மெண்ட் கோட்ல தான் என்னெல்லாம் பார்த்திருக்கோம். கண்டெய்னரை நம்ம எடுத்துட்டு இமேஜ் நம்ம புல் பண்ணி வந்திருக்கோம். பட் இங்க என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டார்கெட் யுவர் போர்ட். வந்துட்டு நோட் யூஸ் பண்ணணும். நோட் போர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. ஓகேவா? அது வரைக்கும் அது என்ன ஆகாது, எக்ஸ்போஸ் ஆகாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்கும். இப்ப எப்படி நம்ம டிசிபி ரேஞ்ச் இருக்கு 65,000 35 அப்படின்னு இருக்குல்ல, 645 35 போடுறேன். அதே மாதிரி நோட் போட்டும் ஒரு ரேஞ்ச்னு ஒன்று இருக்கு. சோ service.yaml API வெர்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, v1. இதுவே டெப்த் சின்டாக்ஸ் மாதிரி நம்ம படிச்சுதான் இவ்வளவும் யாருமே நடத்தவே மாட்டாங்க. உண்மையா சொல்ல போனா நான் வந்துட்டு உள்ள இருக்கிறதுல உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் கிரியேட் பண்ணி அவங்க காமிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி பண்ணலாம்னா இப்படி பண்ணலாம், இல்ல ஆன்லைனா இருக்கும் பாருங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்துட்டு புரியாது. அட்லீஸ்ட் இதாச்சும் பார்க்கும்போது புரியுது இல்ல, இதெல்லாம் போடணும், லைக் மெட்டடேட்டா போடணும் அப்படின்ட்டு. இது இந்த 4மே கரெக்டா இருக்கா? எப்படி எல்லாமே கைண்ட் மெட்டாடேட்டா இது மூணுமே என்ன பண்ணணும், கொடுக்கணும். இங்க என்ன பண்ணீங்க, API வெர்ஷன் கைண்ட் ஸ்பெக் இது 4 என்ன பண்ணணும், மேண்டேட்டரியா வந்துட்டு ஒரு இருக்கும் குபர்நெட்டிஸ் YAML ஸ்கிரிப்ட்ல. ஓகே, ன்றது மாறிட்டே இருக்கும். கைண்ட் நிறைய இருக்கு, சர்வீஸ் இருக்கு, இன்டர் கண்ட்ரோலர் இருக்கு, அதுக்கப்புறம் RABC அந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன ஆயிட்டு இருக்குன்னா கைண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கைண்ட் தகுந்த மாதிரி API வெர்ஷனும் மாறும். API வெர்ஷன் எல்லாம் கைண்டையும் நான் மனப்பாடம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. பேசிக்கா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுருந்தா ஓகே. ஓகே, சோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் இது ஜஸ்ட் உங்க இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் பண்ணிக்கணும். ஸ்பெக் வந்து டைப் வந்துட்டு இதுக்கு டைப்ஸ் அப்ப என்னென்ன டைப்ஸ், அதர் டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்கு. கிளஸ்டர் ஐபி, அதுக்கப்புறம் நோட் போர்ட், அதுக்கப்புறம் லோட் பேலன்சர். ஓகேங்களா? இது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே, இது நான் ஒண்ணு பண்ணி காமிக்கிறேன். கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட், லோட் பேலன்சர். இந்த நோடு போர்ட்ன்ற கிளஸ்டர் ஐபின்றது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணாது, உள்ளேயே வச்சிருக்கும். ஓகேங்களா? சர்வீஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க நோட் போர்ட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அது வந்துட்டு எஃபெக்டிவ் கிடையாது நோட் போர்ட்ன்றது. இதுவே நீங்க லோட் பேலன்சர் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. லோட் பேலன்சர் நீங்க போகும்போது பண்றாங்க, இப்போ போர்ட்ல நோட் போர்ட்ல யூஸ் பண்றாங்க. ஓகே, செலக்டர் வந்துட்டு எதுல இருந்து எடுத்துக்காங்கன்னா இது ரெண்டுமே கனெக்ஷன், அதுதான் வந்து செலக்டர் கொடுத்து ஆப் கொடுத்துருங்க. இங்க தான் வந்துட்டு பேசிக் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய போர்ட் வந்துட்டு 18 கொடுத்துட்டாங்க. டார்கெட் போர்ட்ன்றது நத்திங், இட் இஸ் ஆல்சோ எ கண்டெய்னர் போர்ட். நோட் போர்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குப்பா. ஓகேவா? இந்த ரேஞ்ச் வந்து 30,000க்கு மேல கொடுக்கணும். எந்த நம்பர் வேணா கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து 35,000 உள்ள நம்பர் தான் ரேஞ்ச் பாத்துக்கோங்க. ஓகேவா? நோட் ரேஞ்ச் இது ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு டெப்ளாய்மென்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம்.
ஒரு சர்வீஸ் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம நோடு போட்டையே வந்துட்டு குடுத்துட்டோம். குடுத்துட்டு அப்ளை அண்ட் ஆக்சஸ். இப்போ நீங்க குடுத்த நோடு YAML ஃபைல்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ரன் பண்ணணும். அதுக்கான கமாண்ட்ஸ் தான் இது. kubectl apply -f deployment.yaml. இப்படி குடுத்தாதான் என்ன ஆகும், உங்களோட YAML ஃபைல் வந்துட்டு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் சர்வீஸ் நீங்க கொடுப்பீங்க. கெட் பார்ட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், உங்களுடைய டெப்ளாய்மெண்ட் ஃபைல் இருக்குல்ல, இது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் SVC என்னது, சர்வீஸ். ஓகேவா? இந்த ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்கல்ல, இது உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, உங்களுடைய பப்ளிக் ஐபி போட்டு நோடு போட்டா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய வெப் சர்வர் ரன் ஆகும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் திங். நம்மளுடைய மின்கியூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. அன்னைக்கு இது ஸ்டார்ட் நமக்கு ரெடி காமிச்சிச்சுல, kubectl get உங்களுடைய இது கிளாஸ் இது நம்ம மின்கியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. யாராச்சும் கெட் ஸ்டார்ட் ரெடின்னு காமிக்குதான்னு சொல்லுங்க. அன்னைக்கு ரெடின்னு காமிச்சு தான் நீங்க ஸ்னாப்ஷாட் எதுக்கு கொஞ்சம் பேர் தான் ஷேர் பண்ணீங்க. அதுவும் இது நான் அது பண்ணி வச்சது தான். திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். மின்கியூப் ஸ்டார்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ரெடி அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்படி வந்ததுக்கு அப்புறமா யூ ஜஸ்ட் கோ அண்ட் இந்த நேம் ஸ்பேஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் மை deployment.yaml ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு deployment.yaml ஃபைலை கிரியேட் பண்றேன். எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? as usual your vi தான், viன்னு கொடுத்து viயும் இல்லை ரெவன் கொடுத்து deployment.yaml அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்சர்ட் மோட் இப்படி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எதுக்காக வந்துட்டு ரெப்ளிகாஸ் யூஸ் பண்றீங்க, ரெப்ளிகாஸ்ல எடுத்து கொடுத்தா என்ன ஆகும், அதுக்கப்புறமா வந்து டெம்ப்ளேட் எதுக்காக யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நத்திங் இப்போ ரெப்ளிகாஸ் இருந்தா அந்த இடத்துல செலக்டார் இருக்கும். செலக்டார்ஸ் இருந்தா அதுக்குள்ள மேட்ச் லேபிள்ஸ் கொடுப்பீங்க. டெம்ப்ளேட் இருந்தா அதுல என்ன பண்ணுவீங்க, நீங்க லேபிள்ஸ் கொடுப்பீங்க. ஓகேவா? அதுக்கு ரெண்டுத்துக்கான நேமும் சேமா தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும். இல்ல வந்துட்டு நடக்காது. ஏதாச்சும் மாத்தி கொடுத்துட்டீங்க, இந்த நேமும் வேரியேஷன் ஆயிடுச்சுனாலே அங்க என்ன நடக்காது, உங்களுக்கு இது நடக்காது, கிரியேட் ஆகாது. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெப்ளாய்மெண்ட் இதை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ்க்கு விஐன்னு கொடுத்து சர்வீஸ் டாட் யாமல். ஓகே, அண்ட் தென் கிவ் என்டர். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சர்வீஸ்க்கு சர்வீஸோட இது இருந்தா தான் என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்றா, நோடு போட் தான். ஓகேங்களா? நோடு போட்டுன்றது சர்வீஸோடைய ஒன் ஆஃப் தி டைப். ஓகே, இப்போ நம்ம எந்த டைப்பை யூஸ் பண்றோம்,
நோடு போர்ட்ன்ற டைப் யூஸ் பண்றோம். வாட் இஸ் அதர் டூ டைப்ஸ் மீன்ஸ் கிளஸ்டர் ஐபி ஒன்று, இன்னொன்னு லோட் பேலன்சர். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல 3 இருக்கு. And then give here, enter, escape, Q and enter. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு deployment.yaml வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் kubectl கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? குபர்னெட்டிஸ் உடைய கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யார் அப்படின்னா kubectl அப்ளை. ஏதாச்சும் ஒரு YAML ஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த YAML ஃபைல் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அந்த YAML ஃபைல் வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதாவது ஃபைலா மட்டும்தான் இருக்கும். kubectl apply -f, அதுக்கப்புறமா என்னது உங்களுடைய deployment நேம் கரெக்டா கொடுக்கணும். .yaml. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு அது கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ இதை நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா kubectl get parts. தெரியுதா? எனக்கு இப்போ 2 பாட் கிரியேட் ஆயிடுச்சா? எப்படி என்னுடைய ரன்னிங் பாட்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேன் யூ see here? இந்த இடத்துல எனக்கு 2 ரன்னிங் பாட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரெப்ளிகாஸ்ல 2 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 ரன்னிங் பாட்ஸையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணாதான் என்னால என்ன பண்ண முடியும்? நோட் போர்ட் வச்சு என்னால அவுட்புட் பார்க்க முடியும். கரெக்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நான் vi வந்துட்டு கொடுத்துறேன். வாட் இஸ் த கமாண்ட் டு கிரியேட் அ சர்வீஸ்? இப்போ என்ன கமாண்ட் கொடுக்கணும்? kubectl -f, அதுக்கப்புறமா service.yaml கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டு give this one. என்ன ஆயிடுச்சு? எனக்கு இப்போ சர்வீஸும் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சர்வீஸை செக் பண்றதுக்கு என்ன கமாண்ட் சொல்லிருக்கோம்? kubectl get svc. ஓகேங்களா? get கொடுத்து svc கொடுத்து என்டர் அடிச்சா உங்களுக்கு இங்க காமிக்குதா? 2 சர்வீஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்குன்னு காமிக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கல்ல, இதுதான் உங்களுடைய நோட் போர்ட் 3007. அந்த இடத்துல அதன காமிச்சிருச்சு நோட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க எக்ஸ்டர்னல் ஐபிலாம் உங்களுக்கு எதுவுமே கிரியேட் ஆகல அப்படின்னு வந்திருக்கு. யூ ஜஸ்ட் டேக் இயர் இந்த ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்குல்ல உங்களுடைய நோட் போர்ட் ஐபி, இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா இது வந்துட்டு நம்ம பண்ணது கிடையாது. கீழே இருக்கிறது அது யாரோடதுன்னு இருக்கு. தட் இஸ் ஃபார் தி குபர்னெட்டிஸ் ஓடது. ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ணது இங்க இருக்க httpd. ஓகே, இது என்னது அப்படின்னா இது குபர்னெட்டிஸ் உடையது. குபர்னெட்டிஸ் இது போய் டச் பண்ணாதீங்க, அது அதோட இது. நீங்க ஜஸ்ட் லெட் இட் பி. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற சேஞ்சஸ். நம்ம கிரியேட் பண்ணது ஒரே ஒரு சர்வீஸ் தான். ஓகே, அதுக்குள்ளதான் என்ன ஆயிட்டு இருக்கு? என்னுடைய 2 பாடு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஹோஸ்ட்டை தான் நீங்க காப்பி பண்ணிட்டு 3007 இதுக்குள்ள போயிட்டு you can just check. சரி, இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் வச்சு சொல்லுங்க பாப்போம். ஏன் இது ஒர்க் ஆகல? இந்த போர்ட் நம்பர் நான் அலோ பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆல் டிசிபி தான் கொடுத்து வச்சேன். எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, நான் போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஆமா 3007 தானே கொடுத்தேன். அப்படியே ஓப்பன் ஆகல. ஆல் டிசிபில இல்லையே. ஆல் டிசிபி இல்லை. ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் ஆல் டிசிபி கொடுக்காம வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆல் டிசிபி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஐ திங்க் வேற ஏதாச்சும் இல்லை மாற்றலாம். இல்லை, நான் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போனது தான். உங்ககிட்ட சொல்லியிருப்போம் ஆல் டிசிபி கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நோட் போர்ட்டில் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதுனால அது மாறும். என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆல் டிசிபி கொடுத்துக்கோங்க. நோட் போர்ட் ரேஞ்ச் என்னது அப்படின்ட்டுனா பார்த்துக்கோங்க யாராச்சும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம்.
திருப்பி எடுத்து பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள தானே இருக்கு. காப்பி பண்ணிட்டு 30007. லேட் ஆகாது. ஸோ இது பார்த்தோம்ல நம்மளுடைய சர்வீஸ்க்கு கிளஸ்டர் ஐபினா வந்துட்டு இன்டர்னல் கம்யூனிகேஷன் நோட் போட்டுனா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டெவ்வுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் மின்கியூபுக்கும் லோட் பேலன்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ஏடபிள்யூஎஸ்ல யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? எல்லாமே ப்ராப்பராக தானே இருக்குது. ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்திருக்கா என்ன? யூஆர்எல் இவங்க கொடுப்பாங்க, பட் இது கொடுத்தாலுமே ஒர்க் ஆகணுமே. அதுல இருந்து ஹெச்டிடிபிடியா? அப்பனா இட் ஒர்க்ஸ் நமக்கு வரணுமா அவுட்புட்டு? அதில் வேர்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் நான் மாற்றி விட்டேன், அதனால வரலையோ. ஹெச்டிடிபி இன்ஸ்டால் ஆகலையோ. ப்ராப்பர் கெட் பாட்ஸ் ரன்னிங்கில் தானே இருக்குது. என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு தெரியலையே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வருதான்னு சொல்லிட்டு நான் இந்த கோட் ஷேர் பண்ணுறேன். இந்த 2 கோடையும் ஷேர் பண்ணுறேன், அப்படியே ட்ரை பண்ணுங்கள். காணும்.
ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? ஒரே நிமிஷம் திருப்பி ஒரு டைம் மட்டும் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். எல்லாமே கரெக்ட் தான். ஏன் அவுட்புட் காமிக்க மாட்டேங்குது தெரியல. ஏதோ ஒரு சரியா லிங்க் ஆக மாட்டேங்குது.